உலகமே போற்றுகிற ஒரு கவிஞன். அந்த அந்தகக்கவி வீரராகவருக்கு 2 கண்கள் இல்லை என்றாலும் கூட இறைவன் கொடுத்த ஞானக்கண் என்கிற அந்த ஞானத்தாலே இந்த திருக்கழுகுன்றத்திற்கு புராணத்தை எழுதிய அந்த கவிஞன் அற்புதமான அந்த கவிஞனுடைய நிலையை பார்க்கணும். 2 கண்கள் இருக்கிற பொழுதே எத்தனையோ இல்லற நிகழ்வுகளிலே சிக்கல்கள் வருகிறது. அந்த கவிஞருடைய மனைவி அந்தகக்கவி வீரராகவரை மதிப்பதே இல்லை. சரி, மனைவி மதிக்கவில்லையே, புலவர்களுடைய பாடு பெரும்பாலல்லவா. அந்த காலத்திலே அவர்கள் எல்லாம் அரசனை போய் பார்க்க வேண்டும், பாட வேண்டும், பாடினால் பரிசு பொருள்கள் தருவார்கள், அதை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்தலாம். இவருக்கு 2 கண்களும் இல்லாத நிலையிலே இறைவனை மட்டுமே பாடக்கூடிய ஒரு நிலையிலே இருந்ததனாலே மனிதர்களையோ மன்னர்களையோ பாட கூடாது என்கிற ஒரு நிலையிலே அந்த அந்தகக்கவி இருந்தார். கண்ணில்லை என்றாலும் கண்ணாக நினைத்த மனைவிக்காக கணவனாக இருந்த அந்த வீரராகவன், அந்தகக்கவி வீரராகவன் என்ன செய்தார் என்று சொன்னார், நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் என்று சொல்லுகிற மாதிரி, புலவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுகிற மாதிரி, அரசவையிலே பாடுவதற்கு ஒரு அரசவையிலே அரசனை பார்ப்பதற்கு செல்லுகிறார். அந்த அரசனை பார்ப்பதற்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய உதவியாளனையும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி உதவியாளனோடு சென்று அங்கே சொல்லுகிற பொழுது அரசவையிலே அரசன் அமர்ந்திருக்கிறான். அமைச்சர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற அந்த சபையிலே அந்தகக்கவி போகிறார். அந்த காலத்திலே மரபு என்னவென்று சொன்னால், ஒரு அரசனை ஒரு குருடன் பார்த்தால் அந்த அரச பதவி பறிபோகும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த அந்தகக்கவி குருடர் என்பதனாலே அரசன் அவரை பார்க்க மறுக்காமல் இடையிலே ஒரு திரையை போட்டு குரலை மட்டும் கேட்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த உதவியாளன் தன்னுடைய குருவாக இருக்கிற அந்த கவிஞருக்கு இங்கே திரை போடப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ஆனால் அரசவையிலே திரை போட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உதவியாளனை சிறையிலே போட்டு விடுவார்கள். ஆக கவிஞனுக்கு தெரிய வேண்டும், அரசனுக்கு தெரியக்கூடாது. உடனே அந்த உதவியாளன் எந்திரித்து சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று 3 முறை சொன்னான். அப்படி 3 முறை சொல்லிய உடனேயே கவிஞர் உணர்ந்து கொண்டார், திரை போட்டு விட்டார்கள் என்று. ஒரு பாடலை பாடினார். 2வது பாடல் பாட வார்த்தைகளை எடுத்து தொடுக்கிற பொழுது அந்த திரை தீப்பிடித்து எரிந்தது. உடனே அரசன் தான் செய்த தவறை வருந்தி, தவறுக்காக வருந்தி அந்தகக்கவியினுடைய இடத்திலே மன்னிப்பு கேட்டு பொன்னும் பொருளும் பரிசும் அளித்து, அந்த பொன்னோடும் அந்த பொருளோடும் அந்தகக்கவி வீரராகவர் தன்னுடைய இல்லாலை நோக்கி செல்லுகிற பொழுது அந்த இல்லால் அற்புதமாக அவரை வரவேற்கிற அந்த நிகழ்வை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கவிஞர் செயற்கமல திருவாழ்வலிக்கும் இயங்கு மனத்தை ஐயமகற்றும் அறிவே கொடுக்கும் அகந்தை விடி நையனருக்கும் நமனையுகும் நலிகடல் சூழ் வையம் துதித்திடும் வேதகிரீசர் மலைமருந்தை என்று எழுதினார். மண் என்று சொல்லுகிற இந்த நிலப்பகுதி, தமிழகத்திலே இருக்கின்ற இந்த நிலப்பகுதியை நாம் மண் என்று சொல்லுகிறோம். ஆனால் திருக்கழுகுன்ற பகுதியிலே இருக்கின்ற இந்த இடம் மண்ணல்ல மருந்து என்று அந்த கவிஞன் சொல்லிவிட்டான். கவிஞன் என்று சொல்லுவதை விட ஆன்மீக கவிஞன். முன்னோர்கள் சொல்லிய கருத்து முற்றிலும் சரியாகவே இருக்கும். செயற்கமல திருவாழ்வளிக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை அளிக்கக்கூடியது இந்த மருந்து. நமன யுகுக்கும் யமனையே பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கது. நோயோடு இருக்கின்றவர்கள் அந்த மண்ணை எடுத்து உடலிலே அணிந்து கொண்டாலோ அல்லது உள்ளுக்கு அறிந்து கொண்டாலும் அந்த நோய் நிச்சயமாக நீங்கும். அங்கே யமன் நிச்சயமாக வரமாட்டான். யமனையே பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கது இந்த வேதகிரி பெருமானுடைய மலை மருந்து என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருணகிரிநாத பெருமான் திருக்கழுகுன்றத்தை அடைகிற பொழுது அவருக்கு இந்த திருக்கழுகுன்றம் எப்படி தெரிகிறது என்று சொன்னால், இந்திரன் தேவலோகம் என்று சொல்லுகிறோமே, அந்த இந்திரன் ஆளுகிற அந்த அமராவதி நகருக்கு ஒப்பாக இந்த திருக்கழுகுன்றம் திகழ்ந்ததை அவர் சொல்லுகிறார். அப்படி அமராவதி நகருக்கு ஒப்பாக அவர் திருப்புகழிலே வரிகளை அழகாக சொல்லுகிறார். கதிருளவு வாசல் என்கிற அந்த இடத்திலே சிகரி வீறு என்று சொல்லுவார்.
திருக்கழுக்குன்றத்திலே இருக்கின்ற இந்த மலையிலே இருக்கின்ற இந்த பாறை சிறுகிரி பாறை. இந்த சிறுகிரி பாறையுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், சூரிய வீச்சுகள், சூரியனுடைய கதிரொளி அந்த பாறைகளிலே விடுகிற பொழுது அந்த கதிரொளியை அந்த பாறைகள் உள்வாங்கிக் கொண்டு இரவிலே அந்த ஒளி வீச்சை வெளியே விடும். ஆதலாலேதான் மலைவளம் காலையிலும் மாலையிலும் சுற்றினாலும் கூட இரவிலே மலைவளம் சுற்றுவது சிறப்பு என்பது திருக்கழுக்குன்றத்திற்கு இருக்கிற ஒரு சிறப்பு. இந்த பாறைகளுக்கு சிறுகிரி பாறை என்கிற ஒரு பெயர் உண்டு. இப்படி அற்புதமான சிறப்புகளை கொண்ட இந்த மலையுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே செல்லலாம். இப்படி சொல்லி சொல்லி மாளாத அளவிற்கு அற்புதமான ஆற்றல் மிக்க தலமாக திகழ்கிறது இந்த திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்ற திருமலையினுடைய சிறப்பை நாரத மாமுனி நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவருக்கு நாரத முனி சொல்லிய உடனேயே இந்த வேதமலைச்சாரலுக்கு வர வேண்டும், இந்த வேதமலைச்சாரலிலே அமர்ந்து தவம் இயற்ற வேண்டும் என்கிற அவா, தாயுடைய வழியை ஒரு கன்று எப்படி தேடுமோ அது மாதிரி நந்தி தேவர் வேதமலை என்கிற தாய்மடியை தேடி நாடி ஓடி வருகிறார். பல இடங்களை தேடி வருகிற பொழுது வேதமலை வனத்தை பார்த்த உடனேயே ஒரு கன்று தாயுடைய மடியை நாடி பால் உண்ணுகிற மாதிரி இந்த வேதமலை சாரலிலே அமர்ந்து தவம் இயற்றுகிறார். பல தேவ வருடங்கள் ஓடிவிடுகிறது. இந்திரனுக்கு பயம் வந்து விடுகிறது. எப்படியாவது இந்த நந்தி தேவருடைய தவத்தை கலைத்து விட வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு வந்துவிட்ட இந்திரன் தேவ கன்னிகைகளை அழைக்கிறான். ரம்பை, திலோத்தமை, மேனகை, ஊர்வசி, இன்னும் பல கன்னியர்களை அழைத்து, யார் நந்தி தேவருடைய தவத்தை கலைக்கச் செல்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது நந்தி தேவர் என்கிற பெயரை சொல்லிய உடனேயே அனைவரும் ஒன்றும் புரியாமல் பயந்த நிலையிலே மறுக்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆனால் பூர்வ ஜென்ம பாவத்தினாலே திலோத்தமை தலையை அசைத்து விடுகிறாள். வேறு வழி இல்லாமல் அசைத்த பாவத்திற்காக திலோத்தமை தோழிகளோடு இந்த வேதமலை வனத்திற்கு வருகிறாள். வேதமலை வனத்திற்கு வந்தால் அங்கே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்கின்ற ஓசை கேட்கிறது. அப்படி திலோத்தமை தோழிகளோடு வருகிறார். அங்கே செடிகளும் கொடிகளும் புட்பூண்டுகளும் முளைத்த இடத்திலே ஓம் நம சிவாய என்கிற ஓங்கார ரீங்காரம் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே நந்தி எம்பெருமான் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். நினைத்த மாத்திரத்திலே திலோத்தமை என்ன செய்தால் தெரியுமா? பெண் பசுவுரு எடுத்து அந்த செடிகளுடைய உள்ளே சென்று அங்கே தவம் ஏற்றிக் கொண்டிருக்கின்ற நந்திதேவ பெருமானுடைய சிரசை நாவினால் நக்குகிறார். தன்னுடைய கொம்பால் உராய்த்தும் அவருடைய தேகத்தை நாவால் நக்கி உடலோடு உடல் உரசி இப்படி செய்து கொண்டிருக்கிற பெண் பசுவில் இருக்கிற திலோத்தமையை தவத்திலே பல தேவ வருடங்கள் தவமேற்றிக் கொண்டிருந்த நந்தியம்பரனுடைய தவத்தை இந்த பசு உருவிலே வந்த திலோத்தமை கலைத்து விட்டவருடைய கோபம், அந்த கோப கனல் நந்தியம்பெருமானுடைய கண்களிலே தீச்சுவாலையாக அப்படியே தெரிகிறது. இழி பிறவியே, யாரை பார்த்து என்ன செய்து விட்டாய் நீ என்கிற அந்த நிலையிலே இன்று முதல் நீ பெண் பசுவாக இந்த மலையே சுற்றி கொண்டிரு, பசுவாக இருக்க கடவாய் என்கிற நிலையிலே கோபத்தை நந்தியம்பெருமான் அங்கே சொல்லுகிறார். திலோத்தமை பசுவாக இருக்கின்ற திலோத்தமை கண்ணீர் வடிக்கிறார். நாம் தேவலோகத்திலே திலோத்தமையாக இருந்துவிட்டு இந்த வேதமலையிலே பசுவாக சுற்றி கொண்டிருக்கிற நிலைக்கு வந்து விட்டோமே என்று கண்ணீர் வடித்து நந்தியம்பெருமானுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, அப்பனே நந்தியம்பெருமானே,
என்னை மன்னித்து அருள் புரிவீர்களாக. உங்களுடைய சாபம் எனக்கு தீர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய சாப விமோசனம் நான் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பிரபு, கருணை கடலே, எனக்கு நீங்கள்தான் ஒரு வழியை காட்ட வேண்டும். என்னை மன்னித்து அருள் புரிவீர்களாக என்று திலோத்தமை ஏக்கத்தோடு கேட்க, நந்தி எம்பெருமான், சூரிய வம்சத்திலே ஒரு மன்னன் வருவான். அவன் விழுகிற அம்பு உன் தேகத்திலே விழுகிற பொழுது நீ சுய உறவு கொண்டு திலோத்தமையாக தேவ உலகம் செல்லுவாய் என்று சொல்ல, அவளும் நந்தியம்பெருமானை பசு உருவாலேயே வணங்கி சென்று விழுகிறாள். இப்படிப்பட்ட நிலையிலே மார்கண்டேய முனிவர் வேதமலை சாரலிலே அமர்ந்து எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவுருளை தியானித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மாயிகன் என்கிற ஒரு மகா அரக்கன், அவன் எந்த ஒரு விலங்கினுடைய உருவையும் எடுக்கக்கூடியவன். யானையை அவன் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டால் யானை உருவை எடுப்பான். காட்டுப்பன்றி அவன் உண்ண வேண்டும் என்று சொன்னால் பன்றியோடு பன்றியாக உருக்கொண்டு அந்த பன்றியை உண்ணக்கூடியவன். அப்படிப்பட்ட மாயிகன் என்கிற அரக்கன் இந்த வேதமலைக்கு வந்து விடுகிறான். இவ்வளவு அற்புத கீர்த்தி வாய்ந்த இந்த மலையிலே இப்படி ஒரு அரக்கன் வந்து விட்டானே என்று மார்கண்டேய மாமுனி மனம் நோக்குகிற ஒரு நிலையை நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். இப்படி இருக்கிற அந்த நிலையிலே மாயிகன் பன்றி உருக்கொண்டு காட்டுப்பன்றியாக சுற்றி கொண்டிருக்கிறான். மல்லையை தலைநகராக கொண்ட அந்த சுரகுரு மன்னனிடத்திலே அமைச்சர் பெருமக்கள் முறையிடுகிறார்கள். ஒரு காட்டுப்பன்றி இந்த வேதமலை வனத்தை அட்டகாசம் செய்கிறது என்று சொல்ல, மன்னன் வெகுண்டு எழுகிறான். மல்லையிலே இருந்து தன்னுடைய வீர பதாகைகளோடு கடுக்குன்ற மலையை விரைந்து வருகிறான். அங்கே ஒரு காட்டுப்பன்றி கண்களிலே மிரட்சி பரவ, கண்களிலே தீச்சுவாலை பரவ, நடக்கிற நடையில் மண் அப்படியே பீரிட்டு இழுகிற வேகத்தோடு, ஒரு பன்றி என்று சொன்னாலும் கூட அதனுடைய வேகம் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு மனிதனை வேட்டையாடுவதற்கு புறப்படுகிற புலி மாதிரி இருந்தது அந்த பன்றியினுடைய நடை. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த சுரகுரு மன்னன் தான் கையிலே வைத்திருந்த அம்பை எடுக்கிறான். அந்த பன்றியை பார்த்து அம்பு எழுதுகிறான். அப்படி அம்பு எழுதுகிற பொழுது அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், பன்றியை பார்த்து அந்த அம்பை விடுகிறான். அந்த அம்பு அந்த பன்றியினுடைய உடலை கிழித்து, அந்த உடலை கிழித்து கொண்டு அப்படியே அம்பு பீரிட்டு இடுகிறது. அதற்கு அருகே புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிற திலோத்தமை என்கிற பசுவினுடைய தேகத்திலே அந்த அம்பு படுகிறது. அந்த அம்பு வட்ட மாத்திரத்திலேயே பன்றியாக இருந்த அந்த அரக்கன் பழைய உருவுக்கு வந்து விடுகிறான். மார்கண்டேய முனிவர் அங்கே சாபம் விட்டு விடுகிறார். தொடக்கத்திலே என்னவென்று சொன்னால், நீ பன்றியாகவே திரி என்று சொல்ல, அந்த மாயிகன் மார்கண்டேய முனிவரை பார்த்து வருந்த, ஒரு சூரிய வம்ச மன்னன் உடைய அம்பு உன்னுடைய தேகத்தை தொடுகிற பொழுது நீ மீண்டும் உன்னுடைய பழைய உருவுக்கு வருவாய் என்று மார்கண்டேய முனிவர் கொடுத்த சாபமும், நந்தியம்பெருமான் திலோத்தமைக்கு கொடுத்த சாபமும், ஒரு அம்பு விட்டதனால் 2 சாபங்களும் நீங்கி விடுகிறது. ஒரே கல்லிலே 2 மாங்காய் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நிகழ்வை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்பதுதான் ஆலய அமைப்பு. இங்கே மூர்த்தி என்று சொல்லுகிற பொழுது வேதகிரி பெருமான் மலை கொழுந்து ஈசனாக அமர்ந்து மலைக்கின்ற வாழ்வையும் கூட நிலைக்கின்ற வகையிலே சிறப்பாக செய்கிற அற்புத கீர்த்தியாக அமர்ந்து மலையப்பனாக, வேதகிரி ஈசனாக, வேத மலையானாக, பொன்னிட்ட நாதனாக அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். அது மட்டுமல்ல, தீர்த்தம் என்று சொல்லுகிற பொழுது திருக்கடுகுன்ற இந்த வேதமலையை சுற்றி 12 தீர்த்தங்கள் இருக்கிறது. இந்த 12 தீர்த்தங்களுடைய சிறப்பை அற்புதமாக சொல்லலாம். இரணிய சேதா என்கிற அமைச்சன் குஷ்ட நோய் உடையவன், வெண்குஷ்டம் உடையவன்.
அவன் இந்த வேதமலை சாரலிலே அந்த மலையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது அங்கே குஷ்டத்தோடு இருந்த ஒரு நாய் அங்கே சம்பாதி தீர்த்தம் என்கிற அந்த தீர்த்தத்திலே தவறி விழுவதை பார்க்கிறான். தவறி விழுந்து அந்த நாய் வெளியே வருகிறது. பார்த்தால் பொன் ஒளி எப்படி வீசுமோ, ஒரு தேஜஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த பொன்னொளி வீச அந்த நாய் வருவதை கண்ட அந்த இரணிய சேரா என்கிற அமைச்சன் ஓடி வருகிறான். அந்த சுனையை பார்க்கிறான். அந்த சுனையிலே பார்த்தால் இறைவனுடைய திருவிளையாடல் அங்கே. அந்த சுனையை பார்க்கிற பொழுது அந்த சுனையிலே புழுக்கள் எல்லாம் நெளிகிறது. அந்த புழுக்கள் எல்லாம் நெளிகிறதை பார்த்தான். இருந்தாலும் தன்னுடைய வெண்குஷ்டம் உடலிலே இருக்கிற அந்த வெண்குஷ்டம் நீங்க வேண்டும் என்பதனாலே தன்னுடைய வாயை மட்டும் மூடிக்கொண்டு அவன் அந்த சுனையிலே குதிக்கிறான். குதித்து எந்திரித்தால் பொன் ஒளி வீசுகிறது, வெண்குஷ்டம் நீங்கி விடுகிறது. ஆனால் அவன் வாயை முழுமையாக மூடிக்கொண்டான் அல்லவா, அந்த மூடிய இடத்தில் மட்டும் வட்டமாக அந்த வெள்ளை நிறம் அப்படியே இருந்து விட்டது. இறைவனுடைய அருளை யாரும் சந்தேகப்படக்கூடாது. மீண்டும் அவன் வாயை திறந்து குளித்து பார்த்தான். அந்த வெள்ளை போகவே இல்லை. இரணிய சேரா என்கிற அமைச்சன் அன்றிலிருந்து அவனுக்கு வெள்ளை வாயன் என்கிற ஒரு பெயரே அமைந்ததையும் இந்த திருக்கழுகுன்ற வரலாறு நமக்கு அருமையாக